இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி செக்கரியா எலிசபெத்து என்பவர்கள் வயதான காலத்தில் கடவுள் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பேறு கொடுக்கிறார். அந்த பிள்ளைதான் திருமுழுக்கு யோவான், இயேசுவினுடைய முன்னோடி. இந்த பகுதி நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிறப்புக்கு முன்னேயே கடவுளால் வரலாற்றில் அறிவிக்கப்பட்டவர்களில் திருமுழுக்கு யோவான் மிக சிறப்பானவர். இன்னார் இன்னாருக்கு பிறப்பார் என்பதில் மிக தெளிவாக கடவுள் வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 1:15 பார்க்கிறோம், பிறப்பிற்கு முன்னே, கருவில் உருவாகுவதற்கு முன்னேயே பவுலடியாரை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எசாயா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 46, அதில் 3-4 வரை பார்க்கிறோம். கடவுள் நம்மை நாம் பிறக்கும் முன்பே கருவில் உருவாகும் வேளையில் நம்மை தாங்கினார், நம்முடைய முதுமை வரையிலும் தாங்குவார். ஆகையினால் நாமும் கூட வரலாற்றில் பிறப்பதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் கடவுளால் அறியப்பட்டவர்கள். காரணம், அவர்தாமே நம்மை உலகிற்கு அனுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, பிறப்பதற்கு முன்னே தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். லூக்கா நற்செய்தியிலே 1:15 இன்றைய நற்செய்தி பகுதி. மேலும் கூட 1:39 பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தியிலேயே அவருடைய எலிசபெத், அவருடைய தாயார் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, தூய ஆவியால் திருமுழுக்கு யோவான் தொடப்பட்டவர். இந்த பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான பாடம். 1:6 லூக்கா நற்செய்தி இன்றைய பகுதி. எந்த குறையும் இல்லாமல், எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாமல் நீதிமான்களாக வாழ்ந்தவர்கள். நீதிமான்களாக வாழ்ந்தவர்கள். பெற்றோர் எப்படியோ அப்படியே தான் பிள்ளை, கடவுள் எப்படியோ அப்படியே தான் நாமும் கூட என்ற நிலை வர வேண்டும். தந்தை கடவுளை போல நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீதியுடன் வாழ வேண்டும், எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாமல் வாழ வேண்டும். அன்பானவர்களே, எருசலேமில் அந்த காலத்தில் சட்டப்படியே ஆண்டவருடைய ஆலயத்தில் 20,000 குருக்கள் பணி செய்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் இந்த செக்கரியா. 1:8 லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம், அவர் அந்த குருவாக பணி செய்ய அழைக்கப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. நமக்கு இல்லறத்திலே, துறவரத்திலே, இந்த சமுதாயத்திற்கு, இந்த குடும்பத்திற்கு, திரு அவைக்கு உழைக்க வேண்டும் என்று அழைக்கப்படவில்லையா? அழைப்பு வரவில்லையா? நமக்கும் கூட அதே போல சிறப்பான அழைப்பு உண்டு. சிறப்பான அழைப்பு உண்டு. மாதா பிதா குரு என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்களில் பிள்ளைகள் இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தொடக்க நூலில் 30வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 23வது வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 6:12 சபிக்கப்பட்டவர்கள். கடவுள் அந்த சாபத்தை போக்குகிறார். கடவுள் அந்த சாபத்தை காரணம், கடவுள் அந்த சாபத்தை போக்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை கொடுப்பது கடவுளே. எசாயா புத்தகத்தில் 8:18 பார்க்கிறோம், எசாயா கடவுள் முன்பாக நிற்கிறார் சீயோன் மலையில், இதோ நானும் நீர் எனக்கு ஈந்த பிள்ளைகளும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்மையும் கூட கடவுள் இவ்வுலகிற்கு வரும்படி திட்டமிட்டார். கருவிலே, கருவாவதற்கு முன்னே, கருவான பின்பு, நம்முடைய முதுமை காலம் வரையிலும் கடவுள் நம்மை அவருடைய திட்டத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய சீடர்களாக வைத்திருக்கிறார். அவரை எங்கும் சென்று அறிவிக்க வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். அவரை அறிவித்து அறிமுகப்படுத்தி நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். அன்பான எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம்.
தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அண்ட சராசரத்தில் நாங்கள் உமக்கு என்ன ஒரு பெரும் பொருட்டா? ஆனால் எங்களையும் ஒரு பொருட்டாக கருதுகிறீர். ஒரு பொருட்டாக அல்ல, எங்களுக்கென்று மிக குறிப்பாக திட்டங்களை வைத்திருக்கிறீர். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். கருவில் உருவாகும் முன்பே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வழியாக இந்த உலகை மேம்படுத்த நீர் திட்டமிட்டு இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரின் வழியாகவும் இந்த சீரிய அழைப்பை நாங்கள் அனைவரும் அனுபவித்து வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.